ஹஜ் சர்வீஸின் ரமலான் மாத சிறப்பு உம்ரா ஆஃபர்கள். முதல் 15 நாட்கள் 1,20,000 ரூபாய், இறுதி 15 நாட்கள் 1,50,000 ரூபாய், முழு மாத உம்ரா 1,70,000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 8523908288. இந்தியர்களை விலங்குகள் போல் நடத்திய டொனால்ட் ட்ரம்ப். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பல மணி நேரம் ராணுவ விமானத்தில் பயணம். நாகரிக சமூகத்தில் மிருகம் போல் நடந்து கொண்ட அமெரிக்க அதிபர். அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் என்று கூறி இந்தியர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் இழிவுபடுத்தி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கையில் விலங்கிட்டதோடு காலில் சங்கிலியை கட்டி அமெரிக்க இராணுவ விமானத்தில் பல மணி நேரம் விலங்குகளைப் போல அடைத்து கொண்டு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் வாங்கி தருவதாக கூறியும் போலி ஏஜென்ட்டுகள் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பியும் இந்தியாவில் உரிய வருமானம் கிடைக்காததாலும் பல வட இந்திய படித்த இளைஞர்கள் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வருகின்றனர். சுமார் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கு இருப்பதாக ஒரு கணக்கும் அதைவிட பல மடங்கு இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் பெரும் கண்டனங்களை ஈர்த்துள்ளது. முதல் கட்டமாக 104 வட இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 19 பேர் பெண்கள், 11 பேர் சிறுவர்கள் ஆவர். அமெரிக்க இராணுவ விமானத்தில் வந்த அவர்களின் கைகளில் விலங்கு போடப்பட்டுள்ளதோடு கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு மூட்டைகளை அடைத்தது போல அடைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்களை வரவேற்க வந்த இந்திய அதிகாரிகளுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வந்து இறங்கியவர்கள் கூறும் போது அதற்கு முன்பு 11 நாட்கள் முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறியுள்ளனர். இது குறித்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஜஸ்பால் சிங் என்பவர் கூறும் போது அமெரிக்காவிற்கு சட்டப்படி அனுப்ப கோரி 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஏஜென்ட்டிடம் கொடுத்ததாகவும், ஆனால் அவர்கள் தன்னை ஏமாற்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் அனுப்பும் போது மெக்சிகோ எல்லையில் அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஹர்விந்தர் சிங் என்பவர் கூறும் போது தங்களை கத்தார், பிரேசில், பெரு, கொலம்பியா, பனாமா மற்றும் நிகரகுவா வழியாக மெக்சிகோ அழைத்து சென்று அங்கிருந்து மெக்சிகோ சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். மெக்சிகோவிலிருந்து மலை ஒன்றில் ஏறி பிறகு படகில் பயணித்த நிலையில் தங்களது படகு கவிழ்ந்து விட்டதாகவும் அதில் தான் உயிர் பிழைத்ததாகவும் கூறியுள்ளார். பனாமா காடுகளில் தான் சென்ற போது ஒருவர் அங்கு இறந்து கிடந்ததாகவும் ஒருவர் கடலில் மூழ்கியதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். உடைகளுக்கு மட்டும் 30,000 முதல் 35,000 வரை செலவு செய்துள்ளனர். அதுவும் வழியில் திருடப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கூறும் போது 15 கிலோமீட்டர் நீண்ட படகு பயணம், அதனைத் தொடர்ந்து 45 கிலோமீட்டர் நடைப்பயணம் என சுமார் 18 மலைகளை கடந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் மலைப்பாதையில் சறுக்கி விழுந்துவிட்டால் கூட அவரின் உடல் கூட கிடைக்காது என்கின்றார் அவர். ஒருவர் காயமடைந்து விழுந்துவிட்டால் அவர் அங்கேயே இறக்க வேண்டியதுதான். அப்படி நிறைய உடல்களை அங்கு பார்த்தோம் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியர்களை ஏலியன்கள் என்றும் இங்கு வந்தால் அகற்றப்படுவீர்கள் என அநாகரீகமான வார்த்தைகளில் விமர்சித்து கையில் விலங்குடன் செல்லும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். முன்னதாக இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக ஒரு புகைப்படம் வைரலானது. உடனே அது தவறான புகைப்படம் என்றும் அது கவுதமாலா நாட்டு கைதிகளின் புகைப்படம் என்றும் ஒன்றிய அரசு விளக்கமளித்தது. அதனை ஊடகங்களும் வெளியிட்டன. ஆனால் தற்போது இந்தியர்களுக்கும் கைவிலங்கு போடப்பட்ட வீடியோவை அமெரிக்க அரசே நேரடியாக வெளியிட்டிருப்பதன் மூலம் இந்தியர்களை அமெரிக்கா அவமதித்திருப்பது அம்பலமாகியுள்ளது.
முன்னதாக கொலம்பியாவை சேர்ந்த கைதிகளும் இதே போன்று நடத்தப்பட்ட நிலையில் அந்நாட்டின் அதிபர் குட்டரஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக கண்டித்ததோடு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வருபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து விட்டார். மேலும் தங்களது நாட்டில் இருந்து சொந்தமாக விமானம் அனுப்பி சட்டவிரோத குடியேறிகளை கண்ணியமாக அழைத்து வர உத்தரவு பிறப்பித்தார். இதனால் அமெரிக்கா கொலம்பியா இடையே பெரும் மோதலே வெடித்துள்ளது. இதேபோல பிரேசில் நாடும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அநாகரீக செயல்பாட்டை கண்டித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் ஒரே நாளில் கெட்ட பெயரை சம்பாதித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ் செய்த மாபெரும் நன்மையான பாக்கியத்தை அடைந்திட அல்லாஹ்வின் அருளால் அற்புத வாய்ப்பு. மரியம் ஹஜ் சர்வீஸ். ரமலான் மாத உம்ரா முதல் 15 நாட்கள் கட்டணம் 1,20,000 ரூபாய். இறுதி 15 நாட்கள் 1,50,000 ரூபாய். முழு மாத உம்ரா 1,70,000 ரூபாய். தங்குமிடம் இப்ராஹிம் கலீல் ரோடு. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், ஜம்ஜம் மற்றும் பல. தொடர்புக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் 46 மேற்கு மாதா கோவில் தெரு, ரம்ஜான் மஹால் அருகே, ராயபுரம், சென்னை. தொடர்புக்கு 8523908288.